அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நவகிரக ஸ்தலங்கள் வரிசையில் இதுக்கு முன்னாடி சூரியனார் கோயில், சூரிய பகவான் திருக்கோயிலை பற்றியும் திங்களூர் சந்திர பகவான் திருக்கோயிலை பற்றியும் பார்த்தோம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பரிகார ஸ்தலமாக கூறப்படக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் இது செவ்வாய் தோஷ பரிகார ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. ஸோ இங்கே எப்போ பரிகாரம் செவ்வாய் தோஷங்களுக்கு பண்ணுறாங்க, எப்படி செல்லலாம், எங்கே இருக்குது, நடை திறக்கும் நேரம் என்னங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தேவார பாடல்களில் திருப்புள்ளிருக்கு வேலூர் என்று குறிப்பிடப்பட்ட சிவஸ்தலம் தான் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எப்படி போகலாம் அப்படின்னா, இப்போ உதாரணமாக சென்னையில் இருந்து ரயில் மூலமாக வர்றது அப்படின்னா சுமார் 270 கிலோமீட்டர் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சீர்காழியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம் மற்றும் தமிழ்நாட்டோட பல முக்கிய ஊர்களில் இருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு பேருந்து வசதியும் இருக்குது. இந்த திருக்கோயில் எப்பொழுது நடை திறக்கப்படுதுன்னா, தினமும் காலை 5:30 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலை நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த திருக்கோவிலில் இறைவன் வைத்தியநாதர், இறைவி தையல் நாயகி இவங்களை வேண்டினா எல்லா வகை வியாதிகளும் தீர்ந்து போகுங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோவிலில் கிடைக்கக்கூடிய திருச்சாந்து உருண்டையை உண்டால் எல்லா வகை நோய்களும் தீருங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இப்போது செவ்வாய் தோஷத்திற்கு நம்ம வரலாம். செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் இந்த திருக்கோவிலில் இருக்காரு. எங்கே இருக்காரு அப்படின்னா, இறைவி தையல் நாயகி அம்பாள் சந்நிதிக்கு அருகில் முத்துக்குமார சுவாமி என்ற பெயரில் கிழக்கு நோக்கி காட்சி தர்றாரு. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்திற்கு அங்காரகன் எனப்படும் செவ்வாய் சன்னதியில் பிரார்த்தனை செய்து செவ்வாய் தோஷ பரிகாரங்களையும் செய்து முருகப்பெருமானையும் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படுங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த திருக்கோயில் பல்வேறு சிறப்புகளை கொண்டது. அதனால் வைத்தீஸ்வரன் கோவில் சென்று அருள்மிகு வைத்தியநாதர், அருள்மிகு தையல் நாயகி அம்மன் மற்றும் செவ்வாய் மற்றும் முத்துக்குமார சுவாமியை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெறலாம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.